தமிழ் சாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா லாங் டேர்ம் அப்புறம் வந்து ஷார்ட் டேர்முக்கு எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் முக்கியமான ஒரு சில மெத்தட்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் புக்ஸ் வாங்கினாலும் உங்களுக்கு இந்த மெத்தட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அதை இப்போ நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன். ஓகே, அடுத்தது அட்வான்சிங், அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்தது டிக்ளைனிங். இந்த 4 பார்ட்டும் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ இந்த 4 பார்ட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது மூலயமா எப்படி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்கை எடுக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இதை தான் வந்து மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்கை சூஸ் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்கை வந்து வாங்குவாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஏறிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இறங்கி இருக்கிற ஸ்டாக்கை வந்து வாங்கி வச்சுக்குவாங்க. நமக்கு நல்லா தெரியும், என்னடா இவ்வளோ இறங்கியிருக்கு இந்த ஸ்டாக்கை போய் வாங்குறாங்களே அப்படின்னு. நம்ம என்ன நினச்சிக்குவோம், இவங்க ஆவரேஜ் பண்ணுறதுக்காக வாங்குறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அவங்களுக்கு தெரியும் இது வந்து பர்ஃபெக்டாக அக்யூமுலேட் பண்ணக்கூடிய டைமு இந்த ஸ்டாக்கில் அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதை எப்படி நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத நான் ஒரு சிம்பிளாக ஒரு அப்ராக்சிமேட் கிராஃப் மூலயமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், படம் வரைஞ்சி. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னது, அக்யூமுலேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, இதை வந்து நான் கொஞ்சம் பெருசாக கூட வச்சுக்கிறேன். அக்யூமுலேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து ஃபுல்லாக கீழே இறங்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே டவுன் ட்ரெண்டு. ஓகே, இந்த டவுன் ட்ரெண்டு முடிஞ்சிட்டு என்ன ஆகும்னா ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி இப்படியே மேலே போகும், இப்படி வரும். ஓகே, இந்த மாதிரி போகும், கீழேயும் போகாது மேலேயும் போகாது, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி போகும். ஸோ இந்த மாதிரி போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இப்படி போகும், கரெக்டாக இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்படி மூவ் ஆகிட்ருக்கும். ஆனால் டவுன் ட்ரெண்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து இறங்கி வந்திருக்கும். வந்த உடனே இந்த டவுன் ட்ரெண்டு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்காது. இந்த லெவல் இருக்குது பார்த்திங்களா, இங்கே ஹையஸ்ட் லெவல் ஒரு கோடு போட்டிருக்கோம்ல, இந்த கோட்டை தாண்டி மேலே கீழே போகாது, அப்படியே நின்றுடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு மேலே இந்த ஸ்டாக்கை இறங்காதுன்றது அர்த்தம். ஓகே, அதை புரிஞ்சுக்குவாங்க இன்வெஸ்டர்ஸ். புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அதுதான் அக்யூமுலேஷன். இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக இன்வெஸ்டர்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிக்குதோ, இதை பிரேக் பண்ணது பார்த்திங்களா, பிரேக் பண்ண உடனே இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அட்வான்சிங். நம்மலாம் வந்து இந்த அட்வான்சிங் லெவலில் தான் போவோம். ட்ரேடர்ஸு நார்மலாக ஷார்ட் டேர்ம் ட்ரேடரு, ஸ்விங் ட்ரேடர் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா இதை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்படி ட்ரெண்டு வரும். உடனே நம்ம ட்ரெண்டு இங்கே பாருங்கள், ஹையஸ்ட் ஹை லோ, ஹையஸ்ட் லோ, ஹையஸ்ட் ஹை, ஹையஸ்ட் லோ, ஹையஸ்ட் ஹை வருது. ஸோ ட்ரெண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல அட்வான்சிங்க்கு போகும். ஓகே, இது வந்து அட்வான்சிங், இது வந்து அக்யூமுலேஷன். ஓகே, இது வந்து அக்யூமுலேஷன் இந்த இடத்துல. ஸோ இது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸு, ஓகே, மினிமம் ஒரு 5 to 6 மந்த்ஸ் ஆகுது அந்த ஸ்டாக் பர்ஃபெக்டாக ஒரு ட்ரெண்டில் இருந்திருக்கும். 6 மந்த்ஸாக இறங்கிட்டு வந்துட்டுருக்கிற ஸ்டாக்கு சடனாக இறங்குறது நின்றுட்டு ரேஞ்ச் மார்க்கெட்டில் மாறும். ஓகே, அதை வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, எப்படி 6 மந்த்ஸாக கம்ப்ளீட்டாக இறங்கிட்டு வந்துட்டுருக்கிற ஸ்டாக்கு சடனாக அப்படியே இறங்குறது நின்றுட்டு இப்படியே ரேஞ்ச் பவுண்டில் போகும். அப்போயே நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல அக்யூமுலேட் பண்ணுறாங்க அப்படின்றது. ஓகே, ஏன்னா விற்றுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல விற்கிறத வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் பேர் அதிகமாக ஆர்வமாக இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா இறங்குறது நின்றுட்டு என்ன ஆகும், அப்படியே அக்யூமுலேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியும் நடக்கும். ஓகே, ஸோ அக்யூமுலேட் பண்ணதுக்கப்புறம் இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அட்வான்சிங் மூலிமா மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகே, இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இதில் எந்த இடத்துல நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், எந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணுன்றதை வந்து இந்த நாளத்தையும் நான் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து இது நடக்கிறதுக்கு காரணம் 6 மந்த்ஸ் கண்டினியூஸாக டவுன் ஆகிருக்கும். அதே மாதிரி இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸி மெத்தடு இண்டிகேட்டரில். ஓகே, இது ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, இண்டிகேட்டர்ஸில் ஈஸியாக எப்படி நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். அந்த எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து இப்படியே கீழே இறங்கிட்டே வரும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இறங்காமல் இப்படி ஸ்லாண்டிங்காக போகும், இப்படி நேராக போகும், இல்லைனா ரொம்ப ஸ்லாண்ட் இப்படி வராமல் இப்படி போகும். அந்த 200 மூவிங் ஆவரேஜோட கோடு பார்த்திங்கன்னா இப்படி போகும் டைனமிக்காக. அப்போயே நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல கன்சாலிடேஷன் அல்லது அக்யூமுலேஷன் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த அட்வான்சிங் எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா இந்த 200 டே மூவிங் ஆவரேஜை தாண்டி ப்ரைஸ் முதல்ல மேலே போகும். ப்ரைஸ் மேலே போனதுக்கப்புறம் 50
மூவிங் ஆவரேஜ் 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து என்ன பண்ணுன்னா 200 மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி மேலே போகும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நமக்கு அட்வான்சிங் லெவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றது ஒரு அர்த்தம். புரியுதுங்களா? 200 டே மூவிங் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜை 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணி மேலே போகும். ஓகே, ஸோ இது வந்து அக்யூமுலேஷனையும் அட்வான்ஸையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான மெத்தடு. ஒன்று 200 இஎம்ஐவை வந்து வாட்ச் பண்ணணும், அதோட பொசிஷன் வந்து ஸ்லாண்டிங்காக போகும். அப்புறம் 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அதை கட் பண்ணி மேலே போகும். ஓகே, இது ரெண்டையும் நீங்கள் கவனிக்கணும். அப்புறம் என்ன, இன்னும் நல்ல ஒரு இம்பல்ஸ் மூவ் அதிகமாக இருக்கும்போது 200 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜும் தாண்டி ப்ரைஸ் போகும். அதுவும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அது வந்து ஷார்ட் டேர்முக்கான ஐடென்டிஃபிகேஷன். ஸோ அதெல்லாம் வந்து அட்வான்சிங் லெவல். ஸோ அட்வான்சிங் பேஸில் மார்க்கெட் இருக்கும்போது இது வந்து பேஸ்ன்னு சொல்லுவாங்க. PHASE பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்யூமுலேஷன் பேஸ், அட்வான்சிங் பேஸ். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக டிசிஷன் எடுக்க முடியும் லாங் டேர்முக்கு. ஓகே, அடுத்தது இப்போ வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் அண்ட் டிக்ளைனிங் ஃபேஸ் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு ஸ்டாக் வந்து நல்லா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஏறிட்டே இருக்கும் அப் ட்ரெண்டில். அதாவது அட்வான்சிங் ஃபேஸ் நடந்துகிட்டு இருந்தோடனே அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே ஏறாது, இப்படி வரும். இறங்கினோடனே இப்படி போகும், இப்படியே இந்த இடத்துலேயே சுற்றிட்டு இருக்கும், ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இப்படி சுற்றிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்ன பண்ணுவாங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு 6 மாதம் இல்லை 8 மாதம் அந்த ஸ்டாக் கம்ப்ளீட்டாக ஏறிட்டு அதுக்கப்புறம் ஏறாமல் ஃபஸ்ட்டு டைமாக என்ன ஆகும்னா இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி ஒரு லோ கொடுத்துட்டு திருப்பியும் மேலே போகும். ஓகே, அந்த மாதிரி எப்போ வந்து ப்ரீவியஸ் லோவை கீழே கட் பண்ணிடுச்சோ அப்போயே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்காக டிஸ்ட்ரிபியூட் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்க. ஓகே, வெளியில் வருவாங்க எல்லாருமே, இன்வெஸ்டர்ஸ் எல்லோரும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ரேஞ்ச் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு ட்ரேடர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல பெஸ்ட் ப்ரைஸாக பார்த்து கொடுத்துட்டு வெளியே வந்துக்கிட்டே இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோடனே இந்த சப்போர்ட்டை ஒரு நாள் என்ன ஆகும்னா இப்படி போயிட்டு இப்படி கட் பண்ண உடனே நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல டிக்ளைனிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. டிக்ளைனிங் ஸ்டார்ட் ஆனால் என்ன ஆகும்னா வேகமாக இறங்கும். ஓகே, கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறும்போது இப்படி ஏறும், இறங்கும் போது பார்த்தீங்கன்னா இதே லெவலில் இறங்காது, இதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இறங்கும். ஓகே, அப்போ வந்து டிக்ளைனிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம். டிக்ளைனிங் மார்க்கெட்டில் வந்து நம்ம அவசரப்பட்டு இறங்கக்கூடாது. அதுக்கப்புறம் திருப்பியும் எப்போ அக்யூமுலேஷன் நடக்குதோ, இந்த இடத்துல எப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கன்சாலிடேஷன் நடந்துச்சோ அதே மாதிரி இறங்கினதுக்கப்புறமும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கன்சாலிடேஷன் நடக்கும். அப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இப்போது இதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதே 200 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ப்ரைஸ் வந்து 200 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி கீழே போனது இல்லாமல் 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜும் கட் பண்ணி ப்ரைஸ் கீழே போகும். ஓகே, அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ரெண்டாவது 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எப்போ ஃபஸ்ட்டு டைமாக 200 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜை கட் பண்ணுதோ அப்போயே நம்ம வெளியே வந்துடணும், டிக்ளைனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு. ஓகே, இது ஒரு மெத்தடு. இப்போது இதை வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் படம் வரைஞ்சி காமிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இதே மாதிரி காமிச்சிட்டேன். ஸ்டாக் இதே மாதிரி வருமானு பார்த்தா இதே மாதிரி வராது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்னு ஒரு பேட்டர்ன் சொல்லுவாங்க. அது டெக்ஸ்ட் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷோல்டர், இது வந்து ஹெட்டு, இது வந்து ஷோல்டர். ஓகே, இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இப்போ இந்த பேட்டர்னை கட் பண்ணி கீழே வரும்போது நம்ம டவுன் ட்ரெண்டுன்னு சொல்கிறோம். அதே இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னா இப்படி வந்து இப்படி வரும். புக்கில் படித்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் பேட்டர்ன் ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போட்டிருப்பாங்க. இந்த இடத்த கட் பண்ணி மேலே போச்சுன்னா மேலே போகும்னு போட்டிருப்பாங்க. ஆனால் ஸ்டாக் வந்து டைனமிக். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது டைனமிக். பர்ஃபெக்டாக இப்படி வருமானு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வராது. எப்படி வரும் அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் இப்படி வந்துட்டு இப்படி வரும். ஓகே, கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும் இந்த இடத்துல. அக்யூரேட்டாக இந்த டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க மாதிரி ஒரு டிராயிங்கே வந்து நம்மளுடைய ரியல் டைம் மார்க்கெட்டில் வராது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம. ஓகே, இப்போது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷோல்டர் வரும், ஒரு ஹெட்டு வரும், அடுத்த ஷோல்டர் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வரும், கரெக்டாக அக்யூரேட்டாக வராது, இப்படி வரும். இது இங்கே இருக்கும், இது இங்கே இருக்கும், நேராலாம் வராது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா இப்படி வந்துட்டு இப்படி போகும், இப்படி வரும். ஸோ இது இந்த இடத்துல ஒரு ஷோல்டர், இந்த இடத்துல ஒரு ஷோல்டர் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக அப்படி போட்டிருப்பாங்க.
இப்படி வரும்னு போட்டிருப்பாங்க. இந்த அக்யூரேட்டாலாம் வந்து லைவ் மார்க்கெட்டில் ரியல் மார்க்கெட்டில் வராது. அதை நம்ம வந்து ஜூம் அவுட் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்தா தான் புரியும். கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லாண்டிங் சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும். அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணாமல் இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் அக்யூமுலேஷன், அட்வான்சிங், டிஸ்ட்ரிபியூஷன், டிக்ளைனிங்கில் வந்து நடக்கும். அப்போ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் நம்ம இண்டிகேட்டரை உதவிக்கு எடுத்துக்கிறோம். ஓகே, 200 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்லாம் நம்ம உதவிக்கு எடுத்துக்கிறோம். ஸோ அதில் காட்டும் போது நமக்கு ஈஸியாக புரியும். ஒரு ஸ்டாக் வந்து 200 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜை தாண்டி கீழே வந்துருச்சு அப்படின்னா டிக்ளைனிங் ஃபேஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஓகே, அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக உங்களுக்கு புரியாது. ஸ்டாக் வந்து இப்படிலாம் இருக்கும், இப்படி இறங்கி இருக்கும், இப்படி ஏறி இருக்கும், இப்படி இறங்கி இருக்கும், இப்படி ஏறி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெவலில் இப்படி இறங்கி வரும். இது இந்த இடத்துல இறங்கலையே அப்படின்லாம் நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ என்ன நடக்கும்? இது 200 மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி கீழே வந்துட்டாலே நம்ம புரிஞ்சுக்கணும், ஓ இது டிக்ளைனிங் ஃபேஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா. ஸோ அதிகபட்சம் ஸ்டாப் லாஸ் வந்து 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், 200 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜை கட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது. ஓகே, அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் வந்து அந்த அக்யூமுலேஷன், அட்வான்சிங், டிஸ்ட்ரிபியூஷன், டிக்ளைனிங் ஃபேஸ் ப்ரைஸ் ஆக்ஷனில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ் எங்கே போனாலும் காமனாக இப்படி தான் இருக்கும். இதை தான் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் மந்த்லி அல்லது டே கேண்டில்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக புரியும். சில ஸ்டாக்ஸ் மந்த்லியை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணும், சில ஸ்டாக்ஸ் டெய்லி கேண்டில்ஸை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து investing.comல உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் எடுப்போம், ஈஸியாக புரிகிற மாதிரி. எஸ் பேங்க் எடுப்போமா? எஸ் பேங்க் ஸ்டாக் எடுக்கலாம். எஸ் பேங்க் ஸ்டாக் எடுத்துட்டேன், ஒன் டே சார்ட்டில் இருக்குது, கேண்டில் 6 போட்டேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி புரியுது. நல்லா ஜூம் அவுட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு, அதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டுருக்கா. அப்போ இந்த இடம் என்னது? இந்த இடம் என்ன இடம்? கன்சாலிடேஷன். ஓகே, இந்த கன்சாலிடேஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு ஏறிட்டு இருந்த மார்க்கெட்டு கண்டினியூஸாக ஏறாமல் இறங்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல என்ன ஃபேஸு? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் நடக்குது. புரியுதுங்களா? ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியே வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்த கட் பண்ணி இப்படியே கீழே போயிருந்ததுன்னா டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கும். ஆனால் அது என்னாச்சு, இந்த ஸ்டாக் ஸ்ட்ராங்கான ஸ்டாக் அப்படின்றனால இவ்வளோ தூரம் வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட்டை கொடுத்துருச்சு. இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. அப்போ என்ன, இன்னும் கொஞ்சம் மேலே போகும்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் மேலே போகுது. இன்னும் கொஞ்சம் மேலே போன ஸ்டாக் என்ன ஆகுது? அதையும் தாண்டி மேலே போகாமல் இறங்க ஆரம்பிக்குது. அப்போ திருப்பியும் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடக்குது. இதை கட் பண்ணி மேலே போகுது. திருப்பியும் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடக்குது. இந்த கன்சாலிடேஷனில் மேலே நோக்கி கட் பண்ணுதா? இல்லை, கீழ் நோக்கி கட் பண்ணுது. அப்போது அந்த ஸ்டாக்கு கீழே போயிடுச்சு. ஓகே, இப்படி நம்ம ஃபாலோ பண்ணி வரணும். ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் ட்ராயிங் பண்ணி வரணும். இப்போ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரேஞ்சு வந்து என்ன ஆகும்னா, என்ன சொல்லுவாங்க, அந்த ரேஞ்சு வந்து சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும். சாரி, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும். என்ன சொல்லுவாங்க, ரோல் ரிவர்சல்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இடத்துல இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல அதே பழைய ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக மாறுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட்டாக மாறுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடை நம்ம ஓவராலாக பார்த்து டிசிஷன் எடுக்க முடியும். இந்த மாதிரி எடுக்க முடியாத ஸ்டாக் ஆக்சிஸ் பேங்க் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சிஸ் பேங்க்கில் இந்த மாதிரி நீங்கள் எடுக்க முடியாது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இங்கே எடுக்க முடியுது. இந்த ஒரு அப் ட்ரெண்ட் வருது, இந்த இடத்துல டவுன் வருது, எடுக்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, இதை கட் பண்ணவே இல்லை. எப்போ கட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 2015, 2 வருஷமாக நம்ம வெயிட் பண்ண முடியாது ஒரு விஷயத்தை கட் பண்ணுறதுக்காக. அப்போ என்ன பண்ணணும், நம்ம போய்ட்டு எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜாக போட்டுடணும். இஎம்ஏ கிராஸ் 250 போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணலாமா வேணாமா, இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன், இந்த பாருங்கள், புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியும். இதுலேயும் டிசிஷன் எடுக்க முடியலையா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஷார்ட் டேர்ம் மட்டும் இந்த ஆக்சிஸ் பேங்க்கில் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் தான் பண்ண முடியும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில். லாங் டேர்ம் பண்ணால் என்ன ஆகும்னா 600 ரூபா போகும். நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணலன்னா திருப்பியும் வந்து என்ன ஆகுது, 430 ரூபாய்க்கு வருது. நீங்கள் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா வெளியே வந்தது தான்.
இல்லைங்க நான் அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிறேன், டிவிடெண்ட் பாட்டுக்கு வரப்படி வரட்டும் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா அதுவாக போகிற போக்கில் போய் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு மேலே ஏறும். இல்லைனா பாருங்கள் 2015 இப்போ வரைக்கும் ஒரே ரேஞ்சிலே அது வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள் இப்போ கரண்ட்டாக எவ்வளோவில் இருக்குது, அதே இடத்துல தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம இப்போ நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு மேலே போகுதுன்னா இப்படியே போயிட்டுருக்கா, இதை கட் பண்ணணும். இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி மேலே போனால் இவங்க யார் இப்போ இந்த 2 வருஷமாக என்ன ஆகிட்டு இருக்குன்னா அக்யூமுலேஷன். ஓகே, மேலே போயிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துகிட்டு இருக்கு, அக்யூமுலேஷன் இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துகிட்டு இருக்கு. இதை கட் பண்ணி மேலே போகணும், மேலே போனால் நமக்கு புதுசாக ஒரு ஹை கிடைக்கும். ஓகே, இப்படி தான் ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து நம்ம லாங் டேர்முக்கு ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ண முடியும். இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கலாமா வேணாமா, விலை குறைஞ்சிருக்கா இல்லை ஏறி இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ், இந்த 4 ஃபேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாசிட்டிவ் கமெண்ட் எது இருந்தாலும் எனக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.